எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை வந்துருச்சோ உடனே உலகத்தையே அதுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, நீங்கள் கற்றுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் குழந்தை நீங்கள். இதில் யார் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கீங்க? உங்கள் குழந்தை தான், இல்லையா? அப்போ வாழ்க்கையை யார்கிட்ட இருந்து யார் கற்றுக்கணும்? நிச்சயமாக குழந்தைகிட்ட இருந்து தாங்க நம்ம கற்றுக்கணும். நீங்கள் வேணா இந்த உலகத்தில் அவன் எப்படி பிழைக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கலாம், இல்லைனாலும் அவன் எப்படியும் கற்றுப்பான். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது எந்த ஒரு அற்பமான சூழ்நிலையை கூட மகிழ்ச்சியாக அவனால் மாற்றிக்க முடியுது. கவனிச்சிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக எப்படி வாழணும்னு அவங்ககிட்ட இருந்து தானே நம்ம கற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ சோகமான ஆளாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சிரிப்பீங்க, விளையாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சோஃபாவுக்கு கீழே தவழ்ந்து போவீங்க. இதெல்லாம் குழந்தை இல்லைன்னா செஞ்சிருக்கவே மாட்டீங்க, இல்லையா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையையும் அவன் மேலே திணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக கற்றுக்கலைங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட குழந்தைத்தன்மையவே கொலை பண்ணுறதுக்கு சமம். என்ன இருக்குதோ அதை வச்சு அற்புதமாக ஒரு சூழ்நிலையை அவனே உருவாக்கிக்கிறான் தானே. நீங்கள் எதை கொடுக்குறீங்கிறது ஒரு விஷயமே இல்லைங்க. ஒரு மரக்கட்டையை கொடுத்தாலும் அதை வச்சு மதியம் பூரா அவனோட வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறான், இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்கணுங்க. சரி, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்வீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான், இல்லையா? அப்படி ஒரு ஃப்ரெண்டாக ஏன் உங்கள் குழந்தைகிட்ட முதல்ல இருந்தே உங்களால் இருக்க முடியல? நீங்கள் பெற்றோருங்கிற பதவியிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. அவனுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்கள் குழந்தைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா முதல்ல உங்ககிட்ட தான் அவன் பகிர்ந்துக்கணும், இல்லையா? நம்ம குழந்தைக்கு நாம தாங்க மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கணும். அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி. நீங்கள் எப்போ ஒரு வெளிப்பட தன்மையையும் நட்பையும் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்போ உங்ககிட்ட தான் அவங்க முதல்ல வந்து நிற்பாங்க. இப்படி இருந்தால் அவங்க எதிர்மறையான விஷயத்துக்குள்ளே தொலைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதுவும் இப்போ இருக்கிற சமூகத்தில் உங்கள் குழந்தை வீட்டை விட்டு வெளியில் போனால் எந்த மாதிரியான தாக்கத்துக்கு உள்ளாகிறான்னே உங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் அவங்க இடத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து குழந்தைகளை நண்பனாக உங்களுக்கு சமமாக பார்க்கணும். இதை அவன் குழந்தையா இருந்து வளரும் போதே பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவன் உங்களை அதிகாரம் பண்ணுற, எப்பவும் அட்வைஸ் பண்ணுற அம்மா அப்பாவாக பார்க்காம ஒரு நல்ல நண்பனாக பார்ப்பான். ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவன் வளரும்போது பாதை மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அல்லது அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது உங்ககிட்ட தான் அவன் முதல்ல வருவான். அந்த உறுதியை நாம தான் உருவாக்கணும், இல்லையா?